இந்த வீடியோல ரினியூட் ஸ்மார்ட் போன்னா என்ன அண்ட் ஐபோன்ஸை ரேட்டு கம்மியா இப்போ ஒரு இடத்துல வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ் பேர் வந்து என்ன, அங்க என்ன வந்து அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு, உண்மையாலுமே அவங்க சொல்ற அளவுக்கு ஐபோன்ஸ் ரேட்டு கம்மியா வந்து இருக்கா, அண்ட் இதை பத்தி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ரினியூட் ஸ்மார்ட் போன் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன் பத்தியும் டெமோ போன்ஸ் பத்தியும் வந்து போட்டிருப்போம். நமக்கு ஓட்டு மொபைல்ஸா இருக்கட்டும் இல்ல ட்ரஸ்ட் மீ மொபைல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஷாப்ல வந்து மொபைல்ஸ் வாங்கி போட்டிருக்கோம். இம்போர்ட்டட் ஸ்மார்ட் போன்ல இருந்து எல்லாமே கவர் வந்து பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ரினியூட் ஸ்மார்ட் போனும் ஒரு கேட்டகரின்னு சொல்லலாம். பட் ரினியூடும் ரீஃபர்பிஷ்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இவங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாங்க. எந்த சைட்னா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிற இந்த சைட் தான் இப்போ கொஞ்சம் வந்து ஐபோன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோல் ஜி பத்தி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரினியூடு ஸ்மார்ட் போன் பத்தி சொல்லலாம். பட் பிஃபோர் கோயிங் த வீடியோ, நான் அங்க இருந்து ப்ராடக்ட் வாங்கி ஃபுல்லா செக் பண்ணி சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் வந்து அனலைசிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அந்த சைட்டை நான் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் என்னன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது போக காமனா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன் பத்திலாம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கனால அதை வச்சுதான் நான் வந்து சொல்ல போறேன். முடிஞ்சுன்னா நான் ஒரு ப்ராடக்ட் அங்க ஆர்டர் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். அதுக்கு ஒரு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரினியூட் ஸ்மார்ட் போன்னா என்ன? ரினியூட் ஸ்மார்ட் போன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீஃபர்பிஷ் ஸ்மார்ட் போன் மாதிரி தான். இப்போ ரீஃபர்பிஷ்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரீப்ளேஸ் வந்து பண்றீங்க. அந்த ரீப்ளேஸ்டு ப்ராடக்ட்ல இருக்க டேமேஜா அவங்க செல்லர் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்றத ரீஃபர்பிஷ்னு சொல்லுவாங்க. ரினியூடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க எல்லா காம்பனண்ட்டையுமே திரும்பி ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஃபால்ட்டா இருக்கிற பட்ஜெட்ல அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதை அவங்க ரினியூடுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த ரினியூடு ரீபர்பிஷ்டு ஸ்மார்ட் போன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன் மாதிரி தான் அதுவுமே. ஸோ எப்பவுமே ஓன் ரிஸ்க் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், இல்லை இந்த ரினியூடா இருக்கட்டும், ரீபர்பிஷ்டா இருக்கட்டும், எது நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஓன் ரிஸ்க் இருக்க தான் போகுது. அதனால தான் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரினியூட் ஸ்மார்ட் போன் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ கண்ட்ரோல் ஜி இந்த வெப்சைட் பத்தி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் போன் ஆர்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணல. அது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இவங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த ரினியூடு தான் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதை வந்து ப்ரீமியம் போன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நியூ போன் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. அது போக இவங்களோட ஒரு பெரிய பிளஸ் அவங்க சொல்றது என்ன, 18 மந்த்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுக்குறாங்களாமா. அது போக ஒரிஜினல் சார்ஜர், அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது போக சர்வீஸ், சப்போர்ட், ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சைட்டை நானுமே வந்து பார்த்தேன். உண்மையாலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஒரு கம்மியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்ப இந்த வெப்சைட்ல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த வாரண்டி வந்து நான் சொல்லுவேன் 18 மந்த்ஸ் வந்து பெருசா எங்கேயும் பார்க்க முடியாது. பட் இது வந்து ஆப்பிள் வாரண்டி கிடையாது, அவங்களோட ஓன் வாரண்டி தான். அது போக இப்ப இந்த ப்ராடக்டோட பிரைசிங் பத்தி பேசலாம். இப்ப ஐபோன் 12 பாத்தீங்கன்னா ஒரு 29,000 64 GB வந்து சேல் பண்றாங்க. அது ஒரு சீப்பான பிரைஸ் தான் கேட்டீங்கன்னா நான் சீப்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓட்டோ மொபைலா இருக்கட்டும், ட்ரஸ்ட் மீ மொபைலா இருக்கட்டும், மற்ற செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல எடுத்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே பிரைஸ் தான் அங்கேயுமே வந்து இருக்கும் போது சேம் அதே 100% பேட்டரி ஹெல்த் தான். இதை பத்தி நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன். பட் பிரைசிங் வந்து ரொம்ப சீப்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க கொடுக்குற ஒரு சில குவாலிட்டிக்கு அது ஓகே தான். ஸோ பிரைசிங் வந்து இங்கதான் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவதா அந்த 100% பேட்டரி ஹெல்த். காரணம் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. அவங்களோட சைட்டை மென்ஷனும் பண்ணிருப்பாங்க. இப்ப ஒரு ஸ்மார்ட் போன் ரினியூ பண்றாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேட்டரி செக் பண்ணும்போது அது நல்லா இருந்ததுனால அப்படியே விட்டுருவாங்களாமா. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ற பேட்டரின்னு இல்ல, எந்த பார்ட் அவங்க ரீப்ளேஸ் பண்ணாலும் அது வந்து ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் இல்ல அப்படிங்கறது அவங்க சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக நாங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வந்து ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இது மேக்ஸிமம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ரினியூட் ஸ்மார்ட் போன் வரும்போது ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாலே காஸ்ட் எங்கேயோ போயிடும். அதனாலதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி இல்லைன்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல கிடைக்காது. ஸோ இவங்க கிட்ட வரதுல பேட்டரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பேட்டரியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் காப்பி பேட்டரி பத்தி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. ஐபோன் 7ல ரொம்ப பெட்டரா இருந்தது நான் சொல்ல மாட்டேன். பேருக்கு தான் 100% வந்து இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. அதுக்கு நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாதுதான். பட் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அந்த வாரண்டி 18 மந்த்ஸ்க்கான வாரண்டி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 18 மந்த்ஸ்ல 6 மந்த்ஸ் வந்து நமக்கு ஆக்சசரிஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி சார்ஜரும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுவுமே ஒரு பிளஸ் தான். இப்போ இந்த 18 மந்த்ஸ் வாரண்டியில நார்மலா என்னென்ன கவர் ஆகும்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் சொல்றாங்க.
அது போக உங்களுக்கு ஃபோன் வாங்கி இந்த மைக் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க, எதனால வாரண்டி வாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த அவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த ஸ்மார்ட் போனை நீங்க வேற தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாரண்டி உங்களுக்கு அப்பே கட் ஆயிரும். அது வந்து 6 மந்த்ஸ் ஆனாலும் சரி, 2 மந்த்ஸ் ஆனாலும் சரி, அப்பே வாரண்டி வந்து வாய்ட் ஆகிரும். இது வந்து ஒரு சின்ன இதுதான், இதை தெரிஞ்சுக்கோங்க. அது போக மற்றபடி உங்களால வாட்டர் டேமேஜோ இல்ல பிசிக்கல் டேமேஜோ அந்த மாதிரி ஏதாச்சுனாலும் வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு வாரண்டி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது போக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படிச்சு பார்த்துட்டு இது பண்ணுங்க. அவங்க வெப்சைட்ல எல்லாத்துக்குமே அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். வெப்சைட்ஸ்ல மேக்ஸிமம் எல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். அது போக நமக்கு வந்து பிரைசிங், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரைசிங் வந்து ரொம்ப சீப் கிடையாது. கொஞ்சம் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதே பிரைஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி பத்தி நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்க சைட்ல இருக்கிற ரிவ்யூவை நம்ம நம்ப முடியாது. வெளியில யூடியூப்ல ஒரு சில ரிவ்யூஸ் பார்த்த வரைக்குமே ஒரு சில பேர் வாங்கி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ப்ராடக்ட் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். எப்பவுமே இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், இல்ல ஒரு டெமோ ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் வாங்க போறோம். அப்படி வாங்கும் போது கண்டிப்பா ஓன் ரிஸ்க் இருக்குதான் போகுது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்கிறவங்க தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேபி நீங்க வாங்குற யூனிட்ல ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா அதை நீங்க ரீப்ளேஸ் போடுறது, அந்த வாரண்டி கிளைம் பண்றது, எது எதுக்கெல்லாம் வாரண்டி தருவாங்க, எதுக்கெல்லாம் வாரண்டி தரமாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சரா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் வாங்கும்போது அதுவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டா இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கினோம்னா அந்த வாரண்டி இந்த மாதிரி விஷயங்களை கிளைம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா நியூ போன் வாங்குறதே பெஸ்டா வந்திருக்கும். இல்ல இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன், டெமோ ஸ்மார்ட் போன் வாங்கி எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களோட ஓன் ரிஸ்கை பொறுத்து தான் வந்திருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஜியோட வெப்சைட்ஸ் நான் வந்து பார்த்தேன். அவங்களோட இது வந்து நல்லா தான் இருக்கு. பட் யூடியூப் ப்ரொமோட்ல பாக்குற அந்த வீடியோஸ் அளவுக்கு பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நார்மலா உங்களுக்கு இப்ப ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல என்ன ஒரு பிரைசிங்க்கு என்ன ஒரு கண்டிஷனுக்கு கிடைக்குதோ அதே கண்டிஷன் தான் இங்கேயுமே கொடுக்குறாங்க. எக்ஸஸா வந்து அந்த பாக்ஸரு, அந்த சார்ஜ் அந்த மாதிரி தரது உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் தெரியும். பட் மேக்ஸிமம் இப்போ எல்லா செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி சார்ஜஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஐபோனோட. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இது எதுவுமே புது போன்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ரினியூடு ஸ்மார்ட் போன். ரினியூட்னா ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்டா இருக்கும். அண்ட் அந்த ப்ராடக்ட் எங்க இருந்து வருது அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் வந்து ஆப்பிள்ல ரீப்ளேஸ் ஆகிற ப்ராடக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா யூசர்ல இருந்து இவங்களே பை பண்றதா இருக்கும். அதை பத்தி அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை இவங்க ஃபுல்லா செக் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த செக்கிங்ல வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை தான் இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனாலதான் ஒரிஜினல் போன்ஸோட இது கம்மியா வந்திருக்கு. ஸோ ஒரு 10,000 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துருக்கு ஒரிஜினல் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஐபோன் 13 பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைசிங் அதிகமா இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 40,000 கிட்ட வந்திருக்கு. நமக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லயே அதோட கம்மியா கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கதான் வந்திருக்கு. உங்களுக்கு இதோட ஒப்பீனியன் இருந்தா நீங்க இந்த சைட்ல பர்ச்சேஸ் வந்து பண்ணிருக்கீங்களா, இல்ல பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.